அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோதுமை பரோட்டாவும் ரோட்டுக்கடை ஸ்டைலில் அட்டகாசமான சால்னா ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பரோட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் அந்த சால்னாவோட சாப்பிடும் போது நம்ம கடைகளில் சாப்பிட்றது போலவே இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு தடவை நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி வீட்டில் பரோட்டா கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கோதுமையில் இது போல் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பரோட்டாவுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது 1/2 கிலோ அளவு மாவு இருக்கும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது காய்ச்சின எண்ணெய் கிடையாது, சாதாரண எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணுறேன். நம்மளுடைய பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம சுகரும் எண்ணெயும் ஆட் பண்ணுறோம் மாவில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய மாவு இனிப்பாலாம் இருக்காது, அதனால் நீங்கள் தாராளமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம முதல்லையே நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை மாவு ரொம்ப லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம மாவை இது போல் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம எடுத்த 2 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சரியாக இருந்தது. உங்களுடைய மாவு கொஞ்சம் அதிகமாக தண்ணியை இழுத்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமேலே ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இது போல் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி இது போல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக நீங்கள் பிசைஞ்சிடாதீங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சால்னா செய்கிறதுக்கு உள்ள மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 சில் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். இப்போ ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 கல்பாசி, சின்ன பீஸ் ஜாதிபத்திரி, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரோட்டுக்கடை சால்னாவே நல்லா கமன்னு இருக்கும். அதனால் நீங்கள் ஹோல் கரம் மசாலாவை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது லேசாக வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமேலு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமேலு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனில் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மசாலா பொருட்கள் தான் நம்ம இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா கீர்னதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும், அதுக்காண்டி தான். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில்
2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி விட்டு மட்டும் நல்லா தக்காளி இது போல் மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சீக்கிரம் அது குக் ஆகும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கும். 2லேருந்து 3 நிமிஷம் இது போல் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு அரை கை அளவுக்கு மல்லி, அரை கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி ஆட் பண்ணுறதுனால நம்ம சால்னா நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சால்னாக்கு நல்ல மனம் கிடைக்கும். சிக்கன் நல்லா மல்லியிலையும் புதினாலையும் கொஞ்சம் நேரம் வதங்கணும், அப்போ தான் நம்மளுடைய சால்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் எப்படி பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா சமையலுக்கும் பயன்படுத்துகிற அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு சால்னா நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ஒன்றும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணோடையும் சால்னா ரொம்ப திக்காயிரும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சால்னா எந்த அளவு இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சால்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவு ஜாதிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும், கொஞ்சமாக நான் எந்த அளவு ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு லேசாக கசப்பு டேஸ்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரொட்டுக்கடை ஸ்டைலு சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா கமன்னு இருந்தது. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருளையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சால்னாவும் ரொம்ப சூப்பராகவே வரும். இந்த சால்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ரோட்டுக்கடை சால்னானா நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க, அதில் ஒரு மெத்தடு ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருப்போம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சால்னா பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பரோட்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய மாவு சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள். அரை மணி நேரம் இது போல் நல்லா ஊறினதுக்கு அப்புறமேலு நல்லா இது மாதிரி இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும்.
இதை நம்ம மைதா மாவு பரோட்டா மாதிரியே ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம மாவு பிசையணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவு லேசாக வந்து அழுத்தி பிசைஞ்சு விட்டாவே போதும், நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். இந்த அளவு மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமேலு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். மாவு எந்த அளவு ஊறுதோ அந்த அளவு பரோட்டா நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். அரை மணி நேரத்துலேருந்து நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறமேல நம்மளுடைய மாவு எவ்வளோ சாஃப்டாக ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரே ஷேப்பில் நம்ம உருண்டை போட்டுக்கிடலாம். நமக்கு எந்த சைஸில் பரோட்டா வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டை போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம எல்லா மாவுலையும் இது போலவே உருண்டை போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி பரோட்டா பரத்தலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பரோட்டாவுக்கு மாவு பரத்துறதுனால அதனால பெரிய சைஸாக நம்ம பரத்தணும். அதனால நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி இப்போ அதில் தான் நான் மாவு பரத்த போகிறேன். மாவில் இது போல் நீங்கள் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் நல்லா எவ்வளோ தூரம் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஷேப்லாம் தேவை கிடையாது. நம்ம எவ்வளோ பெரிய சைஸாக நம்ம பரத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பரத்திக்கிடலாம். நம்ம இப்போது 2 மெத்தடில் எப்படி ஃபோல்டு பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபோல்டாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வரலாம். இது ரொம்ப ப்ராப்பராலாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமேலு அதில் கொஞ்சமாக திரும்பவும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேலு இது போல் லேசாக டேப் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் லென்த்தியாக வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேலு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பண்ணாலும் நமக்கு நல்லா லேயராக தான் வரும். இப்போ மறுபடியும் மாவு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம மாவு எப்பவும் திரட்டுற மாதிரி நல்லா எவ்வளோ தூரம் பெருசாக திரட்ட முடியுமோ அது மாதிரி நல்லா பெருசாக பரத்திக்கலாம். நம்ம மாவு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறினதுனால நமக்கு எவ்வளோ இழுத்தாலும் மாவு நல்லா இழுக்க வரும். அதனால நம்ம தாராளமாக நல்லா இழுத்தே நம்ம மாவு பரத்தலாம். இப்போது இது போல் பீஸா கட்டர் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை நைஃப் கூட வச்சுக்கலாம். கத்தி வச்சும் இதே மாதிரி குட்டி குட்டி லைனாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரோல் பண்ணோம்னாலும் நமக்கு நல்ல வந்து லேயரான பரோட்டா கிடைக்கும். இது போல் மெதுவாக நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ப்ராப்பராக வராது, பட் ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல லேயராக வரும். இது போல் லேசாக டேப் பண்ணிக்கோங்க. திரும்பியும் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ரோல் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம ஆயில் அப்ளை பண்ண நம்மளுடைய பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் நல்ல லேயராகவும் நமக்கு கிடைக்கும். இது போல் நல்லா ரோல் பண்ணதுக்கு அப்புறமேலு திரும்பியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவையும் இது போல் நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரம் அதை அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமேலு நம்ம பரோட்டாவுக்கு மாவு திரட்டணும் அப்படின்னா நமக்கு பரோட்டா இன்னும் நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். இப்போ நம்ம பரோட்டாவுக்கு மாவு திரட்டிடலாம். நம்ம கையால் இல்லைன்னா இந்த மாதிரி பரோட்டா கட்டையாலையும் நம்ம இது போல் திரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு திரட்டினதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு நம்ம இப்போ வந்து பரோட்டா மாவை வச்சிடலாம். ஒரு பக்கம் லேசாக வெந்ததுக்கு அப்புறமேலு இப்போ மறுபக்கமும் திருப்பி விட்டுடலாம். இது மாதிரி நம்ம திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ லேசாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நமக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்தளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் இல்லாமலும் நம்ம சுட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ இன்னொரு சைடும் நம்ம லேசாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம மறுபடியும் திருப்பி விடும் போது நல்லா வந்து வெந்து வரும். நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே சைடே வச்சுருந்தீங்க அப்படின்னா கரிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுடைய பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இப்படி சர்வ் பண்ணோம் அப்படின்னா அது லேயராக இருக்காது. இது போல் லேசாக வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இது கோதுமை பரோட்டாங்கிறதுனால மெதுவாக தான் அடிக்கணும். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிங்க அப்படின்னா அது பிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ லேயராக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம சொன்ன அந்த 2 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணாலும் இது போல் நல்லா லேயராக வரும். பாருங்கள் எந்த அளவு நல்லா சூப்பராக லேயராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் இது நல்லா உடையாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் பரோட்டா செஞ்சீங்க அப்படின்னா இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்மளுடைய பரோட்டாவும் சால்னாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இனி கடைகளில் பரோட்டாவும் சல்லாவும் வாங்காமல் வீட்டிலையே இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.